Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சந்தியா. நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் எடுக்கும் கம்ப்யூட்டர் கோர்சஸ் பற்றியும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற எல்லா கோர்சஸுக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட்டை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். என்னென்ன கோர்ஸ் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் முன்னாடியே ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லித்தர கோர்சஸுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீங்க. உங்களை மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எம்எஸ் வேர்ட். எம்எஸ் வேர்டில் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேர்டில் கிளாஸ் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் வேர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் ஃபுல்லாக நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பேஜ் லேஅவுட்டு. பேஜ் லேஅவுட் அப்படின்றதுல ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தீம்ஸ். இந்த தீம்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ட் டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் எப்போதும் போல் ஒரு பேரா நம்ம ஈக்குவல் டு போட்டு ரேண்டு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு 3 பேராவாக வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் செலக்ட் பண்ணிவிட்டு தீம்ஸில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலிஸ்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஷேப்ஸ் ஏதாவது ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறது தெரியும். அதே மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கலர் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது ஒரு ஷேப்ஸை போட்டுக்கலாம். இன்செர்ட்டில் போயிட்டு எப்போதும் போல் ஷேப்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி கலர் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு தீம்ஸ் செலக்ட் பண்ணி பாருங்கள். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். நெக்ஸ்ட்டு கலர்ஸில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இதை நம்ம மாற்றிக்கலாம். இந்த கலர்ஸையும் தீம்ஸையும் மாற்றும் போது ஷேப்ஸோட டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். அதே மாதிரி நாம் செலக்ட் பண்ணியிருக்க பேராவும் நமக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்ஸு. ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்போதும் போல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸில் போங்க. நமக்கு வித்தியாசம் நிறைய தெரியும். நம்ம ஃபாண்ட்ஸ் இதில் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபாண்ட்டுன்னு ஒரு இடம் மாற்றுறதுக்குன்னு சொன்னோம், அந்த இடத்துல போய் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்ஜின். மார்ஜின் அப்படின்றதுல நார்மல் நேரோ அப்படின்ட்டு இருக்குது. நார்மல் அப்படின்னா நமக்கு மார்ஜினோட அளவு அதிகம் போயிடும், உள்ளே வைக்கக்கூடிய கண்டென்ட்டோட அளவு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த பேஜை நம்ம செலக்ட் பண்ணாமல் நேரோ அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த நேரோவில் நமக்கு மார்ஜினோட அளவு கம்மியாக இருக்கும், உள்ளே வைக்கக்கூடிய கண்டென்ட்டோட ஸ்பேஸு அதிகமாக இருக்கும். ஸோ நேரோ வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்பா. போர்ட்ரைட் அப்படின்னா அகலம் கம்மியாகவும் உயரம் அதிகமாகவும் உள்ள ஒரு விஷயத்தை நம்ம போர்ட்ரைட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுவோம். லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது அகலம் அதிகமாகவும் உயரம் கம்மியாகவும் உள்ள பேஜஸ்க்கு லேண்ட்ஸ்கேப் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சைஸு. சைஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா A4 சைஸா, A5ஆ, A3ஆ, லீகலா, இந்த மாதிரி நிறைய பேஜோட அளவுகள் இருக்கும். இதில் நமக்கு எந்த பேஜ் தேவை அப்படின்றத அதை நம்ம கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது A4 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ A4ஐ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காலம். காலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நிறைய பேரா வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் காப்பி பேஸ்ட் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேராஸ் நிறையா இருக்கும். இதை நீங்கள் ஆல் செலெக்ஷன் Ctrl+A கொடுத்து ஆல் செலெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் காலம் அப்படின்றத கிளிக் பண்ணி 2 காலமாக பிரித்து பாருங்கள். உங்களுக்கு 2 காலமாக பிரிச்சுருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் தெரியலை அப்படின்னா காலமில் போயிட்டு 3 காலம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 காலமாக பிரித்து காமிக்கும். இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் சமமாக இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்ஸாக்காக ஏறி இறங்கி இருக்கும். இது நம்ம என்ன பண்ணலான்னா சமமாக வச்சுக்கிறதுக்கு அலைன்மெண்ட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஹோமில் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் சமப்படுத்திக்கலாம். லெட்டரோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்போதும் போல் ஃபாண்ட்டோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில ஸ்பேஸ் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா இதில் போயிட்டு 1.5 கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது செலெக்ஷனில் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்.
நெக்ஸ்ட்டு பேஜில் போயிடலாம். காலத்தில் நம்ம சொல்லிட்டோம், ஒரு காலமாக இருந்ததை நம்ம 2 காலமாக பிரிச்சுருக்கோம், 3 காலமாக பிரிச்சுருக்கோம். இதுவே லெஃப்ட்டுன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் சின்னதாக இருக்கும், ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய பேராவாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி மெத்தடில் வேணும்னா கூட நம்ம பிரிச்சுக்கலாம். இல்லை காலத்தில் ஃபஸ்ட்டு ரைட் சைட் கொடுத்து பாருங்கள். ரைட்டில் வந்து பெரிய பேராவாக இருக்கும், லெஃப்டில் சின்ன பேராவாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த மாதிரி மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த காலமை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காலத்தில் போயிட்டு நான் 1ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பிரேக் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டு பேராவில் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக்கில் போயிட்டு பேஜுன்னு கொடுத்தீங்கன்னா நான் எந்த பேராவில் கர்சரை கிளிக் பண்ணேனோ அந்த கர்சருக்கு அடுத்து வர்றது எல்லாமே எனக்கு நெக்ஸ்ட்டு பேஜில் இங்கே வந்து செட் ஆகிருக்கும். நம்ம இதை வந்து பிரேக்கில் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணால் அடுத்ததுக்கு போயிடும். இப்போ நான் Ctrl+Z கொடுத்துட்டு அடுத்ததை நான் கொண்டு வந்துடுறேன். ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் அடுத்த டிஃப்ரெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். காலம் அப்படின்ட்டுருக்கு. காலம் பார்த்திங்கன்னா கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து காலம். இப்போ இது வந்து முன்னாடி நம்ம பிரிச்சுருந்தோம் இல்லையா, அதில் சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஆல் செலெக்ஷன் கொடுத்துட்டு காலத்தில் 3 காலம் அல்லது 2 காலமாக நான் பிரிக்கிறேன் அப்படின்னா பிரிச்சுட்டு கர்சரை நான் எந்த இடத்துல வைக்கிறேனோ, இப்போ யூக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இங்கே கர்சரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கில் போயிட்டு காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எந்ததுக்கு அப்புறம் அதாவது கர்சரை எந்த வேர்டுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேனோ அந்த வேர்டுலேருந்து நெக்ஸ்ட்டு காலமாக போயிடும். அதுக்காக பிரேக்கில் நம்ம காலம் அப்படின்றத கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வேண்டிய இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ட்ரு கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இறக்கிட்டே போகிறது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஷேப்ஸ் வச்சுருந்தோம்னா அதை எப்படி டெக்ஸ்ட் ரேப் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதை கூட கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேஜ் அப்படிங்கிறதும் சேம் தான். நம்ம இதுவரை நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ, இப்போ 1 காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 காலம் அப்படின்றதுல இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பிரேக்கில் போயிட்டு நெக்ஸ்ட் பேஜுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். கர்சருக்கு அடுத்து வர பேரா எல்லாமே நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த பேஜும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு லைன் நம்பர்ஸ் போடுறதுக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைன் நம்பரில் போயிட்டு கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம லைன் போட்டுக்கலாம், லைன் நம்பர் போட்டுக்கலாம். இது எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு பேஜில் நம்ம எத்தனை லைன் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட நெக்ஸ்ட் லைன்லேருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்பர் நான் பார்த்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்கிறேன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு எனக்கு நம்பர் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக வேணாம், இங்கேருந்து நான் 1 2 3 தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைன் நம்பர்ஸில் ரீஸ்டார்ட் ஈச் பேஜுன்னு இருக்கா. இப்போ ரீஸ்டார்ட் ஈச் பேஜ் கொடுத்த உடனே பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் 38ஓட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் திரும்பவும் 1 2 3 ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம 1 2 3லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீஸ்டார்ட் ஈச் பேஜ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீஸ்டார்ட் ஈச் செக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவும் நம்ம எப்போதும் போல் கண்டினியூவாக கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹைபர்னேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்த உடனே நம்ம ஏதாவது டைப் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டைப் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அதுவாகவே என்ன ஆகும், ரைட் சைடில் ஒரு ஹைஃபன் போட்டு காமிக்கும். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வேர்டையும் பிரித்து காமிக்கிற எல்லா இடத்துக்குமே அதுவாகவே ஹைஃபன் போட்டிருக்கு. சைஸை இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கூட பாருங்கள். லெட்ரு வந்து சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்மேட்டிங் அப்படின்னு அடிச்சிருக்கேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதை மாதிரி ஹைஃபனை அது ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கும். அதனால தான் இதை ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்னு கொடுத்துருக்கீங்கன்னா எங்கெல்லாம் வேர்டு பிரியுதோ அங்கெல்லாம் ரைட் சைடில் அந்த வேர்டுக்கு பக்கத்தில் ஹைஃபன் ஒன்று போட்டுக்கும். நான் நன் கொடுத்துட்றேன், அதனால் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர் மார்க் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு விளம்பரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். இப்போது ஒரு கோச்சிங் சென்டர் போகிறோம் அப்படின்னா அந்த கோச்சிங் சென்டரில் ஏதாவது மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய நேம் போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த பேப்பர்லேயே அது மிங்க்லாய் வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் பிரிண்ட் போட்டு ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்.
வாட்டர் மார்க் அப்படின்றத இப்படி கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாந்தா பார்த்துக்கலாம். இல்லை என்னுடைய நேமை போட்டு நான் ஒர்க் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்டர் மார்க்கில் போயிட்டு கஸ்டம் வாட்டர் மார்க்குன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த பக்கம் எம்டியாக இருக்கும். அதாவது நோ வாட்டர் மார்க், பிக்சர் வாட்டர் மார்க்லாம் எம்டியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் அப்படின்றது ஆக்டிவில் இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்றதுல இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ, இப்போ நான் மதுரை அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த நேம்லேயே எனக்கு வந்துடும். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், ப்ரிவ்யூ வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வாட்டர் மார்க்கில் போயிட்டு கஸ்டம் வாட்டர் மார்க்கில் இங்கே கலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கலரில் கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அது பேப்பரோட மிங்க்லாய் வர்ற மாதிரி, நம்ம டைப் பண்ண மாதிரி இருக்காது, பேப்பரோடையே மிங்க்லாய் வர்ற மாதிரி இருக்கிறதுனால தான் இதை நம்ம வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறது போயிடும். அதுக்கப்புறம் பேஜ் கலர் அப்படின்றது நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டில் நம்ம எதுலேருந்து எதுவரையும் செலக்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்றத முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்து பேஜ் எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜுக்கும் நம்ம கலர் கொடுக்கணும்னு நினச்சோன்னா அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் பார்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேஜ் பார்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். நல்ல தான் இருக்கும். பாக்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லீனாக ஒரு சிங்கிள் கோடோட நமக்கு ப்ரிவ்யூ தெரியும். இந்த மாதிரி வேணும்னா நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை இதில் டிசைன்ஸ் நான் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டிசைன்ஸ் கொடுங்க. கொடுத்த உடனே இங்கே நமக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு நமக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் அது பார்டர் போட்டு நல்லா பார்க்கவே அழகாக நீட்டாக காட்டும். பேஜ் பார்டர்லையே எனக்கு பார்டரோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட ஓகே கொடுத்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். இல்லை பேஜ் பார்டரில் இந்த மாதிரி லைன்ஸாக வேணாம், எனக்கு வேறு டிசைன்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆர்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். நான் ஸ்டார் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு பார்டருக்கு பதிலாக அந்த டிசைனிங்கே எனக்கு பார்டராக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பேஜ் பார்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இண்டென்ட் சிம்பிள், கர்சரை இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பேராகவே நமக்கு எப்படி இருக்குன்னா உள்ளே தள்ளி வரும். இது லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம் அதிகமாக, அதனால் லெஃப்ட் சைடில் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. எந்த பேராவோ அந்த பேராவுக்கு நம்ம லெஃப்டில் இருந்து அந்த ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங் இருக்குது பாருங்கள். ஸ்பேஸிங்னால் நமக்கெல்லாம் கீழே இறக்கி கொண்டு போகிறது, என்ட்ரு கொடுத்து பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கீழே கொண்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். இல்லை ஆஃப்டர் அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் கொடுக்கலாம். ஆஃப்டர் மீனிங் இங்கே நம்ம கர்சரை வச்சுட்டு ஒரு விஷயத்துக்கு ரைட் சைடில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், ஆஃப்டர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கீழே இறங்கும். ஆஃப்டருக்கும் பிஃபோருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு பொசிஷன்னா என்ன, ரேப் டெக்ஸ்ட்னால் என்னன்னு இதுக்கு முந்தின கிளாஸஸ்லேயே நிறைய நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிரிங் டு ஃபார்வர்ட்னா என்ன, சென்ட் டு பேக்வேர்ட்னா என்னன்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே 3 தான் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட்டு சென்டர் ரைட்டு. நாம் பேராகிராஃபுக்கு ஒரு அலைன்மெண்ட் எக்ஸ்ட்ரா பார்க்குறது, ஜஸ்டிஃபை அப்படின்ற அலைன்மெண்ட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்ப்போம். அதே மாதிரி குரூப்பு, ரொட்டேட் இது எல்லாமே எதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்றத நம்ம ஒரு ஷேப்ஸ் போட்டு ட்ரா பண்ணும் போதே எல்லாமே பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்தது தான். அந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறது அவ்வளோதான். இதோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.